ஒரு ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்திலும் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் மகிழ்ச்சியான மன வாழ்க்கை ஏற்படும் என பார்க்கின்ற பொழுது அதில் நிறைய தகவல்கள் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லிட்டு 7ல் 2 கிரகம் இருந்தால் தப்பு, 7ல் ஒரு கிரகம் இருந்தால் தப்புன்னா சொல்லிடக்கூடாதுங்க. 7ஆம் வீடு மட்டும் இல்லாமல் 2ஆம் வீடு என்பது குடும்ப ஒற்றுமையை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். எந்த வயசுல திருமணம் செய்யறாங்களோ அந்த திருமண வயது காலத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ஒரு சுபகிரக தசாபுத்தியாக இருக்கணும். அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். பலவிதமான தகவல்களை உங்களிடம் கூறக்கூடிய நான் தற்போது உங்களிடம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கான அமைப்புகளை பற்றி உங்களிடம் கூற உள்ளேன். திருமண வாழ்க்கையை பற்றி பேசுகின்ற பொழுது பொதுவாக ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கடலாகும். ஜோதிடத்தில் நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் தற்காலத்துக்கு ஏற்றவாறு, அன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுபவ கருத்து தான் மிக மிக முக்கியம். புத்தகங்கள் பல இருந்தாலும் ஜோதிடர்கள், எங்களை போன்ற ஜோதிடர்கள் பலவிதமான நேயர்களிடம் கேட்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் சொல்கிறோம்ல, அவங்கக்கிட்ட பேசுறது மூலமாக அவங்க சொல்லக்கூடிய கருத்து தான் மிக மிக முக்கியம். ஜோதிடத்தில் மிக மிக அவசியம் என்பது அனுபவம் தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா, மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்குமா என பார்க்கிறதற்கு ஒரு ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்திலும் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் மகிழ்ச்சியான மன வாழ்க்கை ஏற்படும் என பார்க்கின்ற பொழுது அதில் நிறைய தகவல்கள் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லிட்டு 7ல் 2 கிரகம் இருந்தால் தப்பு, 7ல் ஒரு கிரகம் இருந்தால் தப்புன்னா சொல்லிடக்கூடாதுங்க. அடுத்து பார்த்தீங்க என்றால், ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக ஜென்ம லக்னத்துக்கு 7ஆம் வீட்டை கலத்தரஸ்தானம், திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் என சொல்லலாம். 7ஆம் வீடு மட்டும் இல்லாமல் 2ஆம் வீடு என்பது குடும்ப ஒற்றுமையை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். எந்த ஒரு ஜாதகத்தில் 7க்கு அதிபதி கேந்திர திரிகோண ஸ்தானம் சொல்லக்கூடிய, கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 7ஆம் அதிபதி அமைய பெறக்கூடிய ஜாதக நேயர்களும், அதுபோல 7ஆம் அதிபதி 1, 5, 9 அமைய பெறக்கூடிய ஜாதக நேயர்களுக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதுபோல 2, 7ல் பாவகரங்கள் இல்லாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்றால், ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் என்பவர் கலத்தர காரகன் ஆவார். அந்த கலத்தர காரகன் சுக்கிரன் சுபகிரக சேர்க்கையோடு அமைவது மிக மிக நல்லது. அதுபோல பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கலத்தர காரகன். அந்த கலத்தர காரகன் செவ்வாய் சுபகிரக நட்சத்திரத்தில் அமைவது, சுபகிரக சேர்க்கையோடு இருப்பது மிக மிக சிறப்பு. எந்த ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்குதோ, அதே மாதிரி 2ஆம் அதிபதி ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதோ, அவங்களுடைய மன வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு ஆணின் ஜாதகம் எடுத்தாலும் சரி, பெண்ணின் ஜாதகம் எடுத்தாலும் சரி, 2, 7க்கு அதிபதி பலமாக இருந்து அடுத்து மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். திருமண வயது காலத்தில், திருமண வயது காலம்னா எந்த வயசுல திருமணம் செய்யறாங்களோ அந்த திருமண வயது காலத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ஒரு சுபகிரக தசாபுத்தியாக இருக்கணும். ஒரு ஆண் என்றாலும் சரி, பெண் என்றாலும் சரி. இன்னைக்கு ஆணுக்கு பார்த்தீங்கன்னா 28, 30 ஆயிடுச்சு, பெண்ணுக்கு ஒரு 25, 28 கிட்ட ஆயிடுச்சு. அந்த வயசுலேருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு 10 வருட காலத்திற்கு ஒரு நல்ல கிரகத்துடைய தசாபுத்தியாக இருந்தால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நவ கிரகங்களில் சுப கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடியவை குரு, சுக்கிரன், சுபர் சேர்க்கை பெற்ற புதன், வளர்பிறை சந்திரன் ஆகிய கிரகங்கள் சுப கிரகங்கள் ஆகும். அந்த சுப கிரகங்கள் உங்களுக்கு 7ல் அமைவதோ, 7ஆம் அதிபதி சேர்க்கை பெறுகிறதோ, அடுத்து 2ஆம் வீட்டில் அமைகிறதோ, 2ஆம் அதிபதி சேர்க்கை பெறுவதோ, சுக்கிரன் சுபகிரக நட்சத்திரத்தில் அமைவதும், சுப கிரகங்களுடைய திசாபுத்தி உங்களுக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா திருமண வயது காலத்தில் அடுத்து ஒரு 10-15 வருட காலத்திற்கு நடக்கக்கூடிய அமைப்பு என்பது ஒரு மன வாழ்க்கை ரீதியாக ஒரு மகிழ்ச்சியான
பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும். அடுத்து பார்த்தீங்கன்றால் 7ஆம் அதிபதி உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும்னு, சுக்கிரன் நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும்னு, நல்ல சுபகிரக தசா புத்தி நடக்கணும்னு சொன்னேன். இந்த 7ஆம் அதிபதி சுக்கிரன் 2ஆம் அதிபதி ஆகிய கிரகங்கள் ஒரு வக்ரம் பெறாம சுபகிரக பார்வையோடு இருந்தால் மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் பலமாக உண்டு. மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதற்கான கிரக அமைப்புகளை தற்போது உங்களிடம் கூறினேன். அடுத்த பதிவில் உங்களுக்கு யாருக்கு மன வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி குறைவு பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதனை பற்றி விளக்கமாக கூற உள்ளேன்.